6, 7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ரொம்ப இயேசுநாதருடைய முதல் வருகையை குறித்து கவனம் செலுத்திட்டோம் போல இருக்குது. நம்ம டூ மச் ஃபோக்கஸ் ஆன் பேபி ஜீசஸ் இல்ல, ரொம்ப கவனம் எது மேல? குழந்தை இயேசு மேல. காலையில எந்திரிச்சு நியூஸ் பார்த்தேன். எல்லா ரோமன் கத்தோலிக்க சபையிலையும் ராத்திரி 12 மணிக்கு தலைமை ஃபாதரு குழந்தை உருவத்தை எடுத்துன்னு போய் அவங்க சர்ச்சில் கட்டி இந்த குடில 12 மணிக்கு வைக்கிறாங்க. ஊர்வலமா போய் ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமான கவனம் குழந்தை இயேசு மேல நம்ம செலுத்திட்டோம் போல இருக்கு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 2 வசனத்துல 2 வருகையையும் குறித்து சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த 2 வசனத்துல எத்தனை வருகை? 2 வருகையை குறித்து சொல்லுகிறான். நாம அதிகமா முதல் வருகைய நடந்து முடிஞ்சிட்டத ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். நேற்று ராத்திரி கூட நடந்து முடிஞ்சிட்டத, அவர் பிறந்துட்டாரு, அத மீது அதிகமா கவனம் செலுத்திட்டோம். ஆனா வர போறாரு, அதை தவற விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு அந்த தலைப்புல பாஸ்டர் ஜான் ஹாகி ஒரு பிரசங்கம் காலையில கேட்டேன். கிரேட்டஸ்ட் கிஃப்ட், பெரிதான பரிசு. பட் இந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நிபந்தனைக்கு உட்பட்டது, கண்டிஷனல். இன்னைக்கு பரிசாய் கொடுக்கப்படுகிறதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாளைக்கு தண்டனையாய் பெற்றுக்கொள்வாய். இதுதான் செய்தி. இன்றைக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாளைக்கு இதே இயேசு உனக்கு என்னவா மாறுவாரு? தண்டனையா மாறுவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவருடைய வருகை மிகவும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராத மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி அப்படின்னு பாட்டு பாடுறோம். பரலோகத்தை குறித்த பாடல் அப்படித்தான் பாடுகிறோம். இந்த 2 வசனத்துல நாம இந்த 2ஐயும் அடுத்த 10-15 நிமிஷத்துல தியானித்து கடந்து செல்லலாம். குறிப்பா 2வது பகுதியை நாம் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறேன்னு நினைச்சுக்கோங்களேன். ஐ வாண்டட் டு டு அ திங். ஒரு காரியத்தை செய்ய விரும்புறேன். எப்படி போய் செய்வேன்? இப்ப நான் எப்படி போனா எல்லாரும் என்னை ஏத்துக்காங்களோ அப்படி போவேன். இல்ல, ஆமா தானே? இருக்கிற நிலையில போவேன். இப்ப நான் இப்ப எப்படி இருக்கிறேனோ 55 வயசுக்காரனா போவேன். ஒரு காரியத்தை செய்ய நான் குழந்தையா மாறி போவேனா? போக மாட்டேன். நான் எப்போ போய் குழந்தையா பிறந்து எப்போ வளர்ந்து அதுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள். அப்போ ஆண்டவர் யாரும் செய்யாத ஒன்றை செஞ்சாரு. அதனால்தான் அவர் அதிசயமானவர். யாரும் செய்யாத ஒண்ணு என்ன? பாலகனாய் பிறப்பது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், சடனா இந்த கூரை அப்படியே இஞ்சி அமல ஊந்துன்னு நினைக்காதீங்க. அப்படியே பிரிச்சுட்டு இறங்குறாரு ஏசுநாதர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அவருடைய காட்சி என்ன பண்ணுவோம்? கைத்தட்டி
ஆர்பரி உடனே போன் தேசினாதர் வந்துட்டாருன்னு எல்லாருக்கும் டெக்ஸ்ட் அனுப்பிடுவோம். ஆமா தானே? எத்தனை பேரு போட்டோ எடுத்துன்னு வைப்பீங்களோ, ஒரு செல்ஃபின்னு கேட்பீங்க. ஏசப்பா ஒரு செல்ஃபி. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படி வர இயேசுவை விரும்புமா இந்த உலகம்? குழந்தையா பிறந்து, அதுவும் அங்கீகாரம் இல்லாத குடும்பத்துல, சொந்தமா 4 அடிக்கு 4 அடி நிலம் கூட இல்லாத ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு குடும்பத்துல இயேசுநாதர் வந்து பிறப்பாரா? பிறந்தார். அப்படித்தான் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு குமாரன். ஒரே வார்த்தையில குழந்தையில இருந்து அப்படியே குமாரனை கொண்டு வந்து ஏசாயா நிறுத்திட்டான். 33 வருஷத்தை ஒரே வார்த்தையில நிறுத்திட்டான். எப்படி? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். மருபமலையில பேதுரு, யோவான், யாக்கோபு இருந்த போது, மோசே, எலியா காட்சியளித்து கடந்து போயிட்ட பிறகு வானத்திலிருந்து சத்தம் உண்டானது என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். முக்கியமான வார்த்தை, இவருக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். சொல்லுங்க, இவருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அதுலயே கொடுக்கப்பட்டாருன்னா உடனே மரணம் அவருடைய நெற்றியில எழுதப்பட்டது. சிலுவை மரண சாசனம் எழுதப்பட்டது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். அப்படியே அடுத்த வார்த்தையில 1000 வருட அரசாட்சி அழகா கொண்டு வந்து நிறுத்திட்டான் ஏசாயா. The government shall be upon his shoulders. அப்படின்னு என்ன தெரியுமா? இப்ப இன்னைக்கு 226 நாடுகள் உலகம் எங்கிலும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 226 நாடுகளும் 1000 வருட அரசாட்சியில எருசலேமை தலைநகரமாக கொண்டு இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். ஒவ்வொரு வருஷமும் 8 நாள் கூடார பண்டிகை ஆசரிக்க எல்லாரும் போவாங்க. அப்ப இந்தியாவில் யார் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரோ அவர் கூட போனோம். என்னத்துக்கு? கூடார பண்டிகை ஆசரிக்க. ஏசுநாதருக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்றதுக்கு போனோம். போலன்னா பைல்ஸ் வந்துடும். நான் சும்மா சொல்லல, அங்க இருக்குது. ஏற்கனவே கூடார பண்டிகையின் போது இதை சொல்லி இருக்கிறேன் நான். 1000 வருட அரசாட்சியில் அத்தான், the government shall be upon his shoulders. எல்லா அரசாங்கமும் அவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அது என்ன? அவர் நாமம். நாமங்கள் இல்ல, இங்க எப்படி சொல்லுது? நாமம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த 5 பேரையும் 5 தலைப்புல 5 மாசம் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு நேரம் இல்லை. அவர் கொடுக்கப்பட்டார். அரசாங்கம் அவர் கையில இருக்க போகிறது. அவர் ஆளுகை செய்ய போகிறார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படிப்பட்டவருக்கு, அடுத்த வசனத்துல, இப்படிப்பட்டவருக்கு தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, ஃபர்ஸ்ட் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. இல்லாமையே போயிடுச்சு. நெத்தன்யாஹு, பெஞ்சமின் நெத்தன்யாஹு இப்ப என்ன வைக்கிறாரு? பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு. பேர்ல இருந்தே தெரிது, பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் அவரு. அவங்க பேரை மட்டும் தவறாம வச்சுன்னு வந்துக்கிறாங்க. தாவீதின் கோத்திரத்தில் யாருக்குறாங்க தெரியல. இப்போ காசா இஸ்ரேல் போர் நடந்துங்குது. இந்த நிலைமையில தாவீதின் சிங்காசனத்தை, அவனுடைய ராஜ்யத்தை யாரால திடப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவால திடப்படுத்த முடியும். தாவீதின் குல கொழுந்து, தாவீதின் வேர், தாவீது வம்சத்துல தாவீதின் ஊரிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலையில் நிறுத்த போகிறார். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் பிதாவாகி அவர் திடப்படுத்தி, அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி. கவனிங்க, 1000 வருட அரசாட்சியில இன்னைக்கு இருக்கிற ஊழல் இருக்காது, இன்னைக்கு இருக்கிற லஞ்சல் லாவண்யம் இருக்காது, திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, கொலை இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது.
அதை செய்ய நினைக்கிறப்ப டிவியில வந்துடும். நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன். 2வது வருகை 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு தீமையும் இந்த உலகத்துல நடக்காது. ஏன்னா ஆளுகை செய்கிறவர் அப்படி இரும்பு கரம் கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு? ஆளுகை செய்வார். அவருடைய ராஜ்யத்துல நீதியும் நியாயமும் செழித்தோங்கும். நீதியாலும் நியாயத்தினாலும் தன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார். இன்னைக்கு காலையில செய்தி, இதுவரையில வடநாட்டுல 27 சபைகள் தாக்கப்பட்டுருச்சு. நேற்று ராத்திரிக்கும் காலையில 8 மணிக்குள்ள. இதுதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த பரிசு. கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று 27 சபைகள், பெரும் நிறைய ரோமன் கத்தோலிக்க சபைகள் கூட தாக்கப்பட்டுச்சு. நேற்று ராத்திரி 10 மணியில இருந்து இப்ப காலையில 8 மணி வரையில. ஆனா 1000 வருட அரசாட்சியில அத்தனை பேரும் பதில் சொல்லணும். அத்தனை பேரும் பதில் சொல்லணும். நமக்கு ஒரு ராஜ்யம் வந்து கொண்டு இருக்கிறது. We are expecting a kingdom. அது சீக்கிரம் வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அது வரணும். அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு மிலாற்றால் அவர்களை நடத்துவார். என்னது மிலாற்று? அப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு குச்சி இருக்காது. புளியங்குச்சியில கொம்பு, புளியங் கிளையோட வெட்டிட்டு அந்த ஒரு 4 நாள் காய போட்டீங்கன்னா அந்த இலை எல்லாம் உதிர்ந்துரும். உதிர்ந்துட்ட பிறகு கொம்பு இல்லை, குச்சியோட கிளையோட சேர்த்து, கிளையா பிரிஞ்சு இருக்கும்ல, அதோட சேர்த்து அடிக்குவாராம் முதுகுல. கொடுமையான மிலாற்றால் நடத்துவார். இரும்பு கரம் கொண்டு ஆளுகை செய்வார். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் கிங்டம், from east to the west, from south to the north, உலகின் எல்லா திசைகளிலும் கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும். அடுத்து கொடுங்கோல் ஆட்சி தான் செய்வாரு. ஆனா அந்த ஆட்சியில என்ன இருக்கும்? சமாதானம். இதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. கொடுங்கோல் ஆட்சினா ஜனங்களை சுதந்திரம் இல்லாமல் தடுத்து நிறுத்துறது. ஆனா இயேசுநாதர் ஒரு ஆட்சி செய்வார். அது நீதியும் நியாயமும் நிறைந்த ஆட்சி. அது அதனுடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு முடிவு இருக்காது. அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. 1000 வருஷம் இந்த பூமியில நிறைவான சமாதானம். திருடு இல்லை, கொள்ளை இல்லை, கொலை இல்லை, ஏமாத்துறது இல்லை, எங்கேயும் யார்கிட்டயும் ஏமாந்துட மாட்டோம். அதுக்கு காலத்துல மழை பொழியும், அந்தந்த நாள்ல மழை பொழியும். ஜனங்கள் எல்லாம் புசித்து குடித்து திருப்தியாயிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை அவர் கொண்டு வர போகிறார். அதன் சமாதானத்திற்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே எதுதான்? சமாதானம் இல்லை. கொஞ்சம் எல்லாம் உங்களை பார்த்துக்குங்களேன். இவ்வளவு சூப்பரா விலை உயர்ந்த புடவையெல்லாம் கட்டின்னு எல்லாம் அழகா வந்திருக்கீங்க, சோத்துரும். ஆனா 20-25 வருஷத்துக்கு முன்னால இப்படி இல்லை. ரொம்ப தூரம்லாம் 10-100 வருஷம் போவோம்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கூட இப்படி இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னால எவ்வளோ நம்முடைய வருமானம் குறைவு, வறுமை. இந்த கிறிஸ்துமஸ் நாள் எப்படி போமோன்னு அங்கலாய்த்து கொண்டு இருந்தோம். நேற்று ராத்திரி ஆராதனை முடிஞ்சிட்ட பிறகு பிரசாந்தோட பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்பதான் அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் எங்க அப்பா யூனிஃபார்ம் எடுத்துன்னு வருவாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேண்ட்டு, ஒரே மாதிரி ஷர்ட்டு. ஒரு வருஷம் எங்க அப்பா, எங்க தனப்பா, எங்க அன்பப்பா, நாங்க 4 பேரு, மொத்த பேரும் 7 பேரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டோம். தாத்தா உள்பட ஒரே மாற்றம் ஷர்ட், அவர் வேஷ்டி கட்டிக்குவாரு. 8 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டோம் ஒரு குறிப்பிட்ட வருஷம். அப்புறமா எங்க 4 பேருக்கு ஒரு மாதிரி, அவங்க 3 பேருக்கு ஒரு மாதிரின்னு கொஞ்சம் மாறிச்சு. யூனிஃபார்ம் தான் 30 வருஷத்துக்கு முன்னால. இப்போ அந்த நிலைமை இல்லை. எவ்வளவா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு
இன்னும் இயேசுநாதர் வரல, அவருடைய அரசாட்சி இன்னும் ஆரம்பமாகல. கொஞ்சம் அவரை தேடுறதுனால ராத்திரி அதுதான் அந்த உணர்ச்சி, அந்த குற்ற மனசாட்சியோட தான் நான் போய் படுத்தேன். கொஞ்சம் தேடினதுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா இன்னும் நிறைய தேடி இருந்தா, கொஞ்சம் தேடினதுக்கே இவ்வளவுனா இன்னும் மன நிறைவோடு அவரை தேடி இருந்தா என் ஆசீர்வாதத்தின், நம் ஆசீர்வாதத்தின் அளவுக்கு என்ன இருக்காது, எல்லையே இருந்திருக்காது. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கு என்ன இல்ல, முடிவில்லை. இங்க இருக்கிற முடிவில்லைன்னு ஒண்ணு எண்ட் இல்ல. கிழக்கு எங்க முடியுது? மேற்குல முடியுது. மேற்கு எங்க முடியுது? கிழக்குல. மறுக்கிறீங்க. இப்ப விமானம் இப்படி போயினே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நந்தே போறீங்க, கடல் வந்துருமே எப்படி? அதுக்கு தான் விமானத்தை சொல்றேன். விமானத்துன்னு கிழக்கு திசையில போயினே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில பார்த்தா இப்படி வந்து நிற்பீங்க. தெரியுமா? அது தெரியாதா? தெரியாதா? என்ன போயிட்டு வந்தேன், சொல்றேன் கேட்டுக்கோங்க. விமானம் எடுத்து இப்படி போனீங்கன்னா அடுத்த நாள் இப்படி வந்து நிற்பீங்க. பூமி உருண்டை. இப்படி கிழக்குல போனீங்கன்னா மேற்குல வந்திருப்பீங்க. அவருடைய சமாதானத்தின் எல்லை கிழக்கிலிருந்து மேற்கு வரை முடிவில்லாதது. There is no end for his peace. அவருடைய சமாதானத்துக்கு இன்னும் இல்ல, முடிவில்லை. சரி, யார் இதை செய்யறது? யார் இதை செய்வது? சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். மிக தெளிவா ஆண்டவர் காலை ஆராதனையில 2வது வருகையை பத்தி தான் பேச சொன்னார். அதனாலதான் முதல் வருகையை தொடங்கி 2வது வருகையில, இந்த முதல் வருகையில இந்த சேஷநாத சாமியா குழந்தையா வரவேற்கிறதுக்கு இவ்வளோ ரெடி ஆயிட்டு இருக்கிறோமே, 2வது வருகையில அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறாரே, அவரை சந்திக்க ரெடியாக்குறோமா? இதுதான் கேள்வி. Are we ready to meet our king? ராஜாவை சந்திக்க ரெடியா இருக்கிறோமா? இதுனா பாஸ்டர், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி கட்சி எல்லாம் வச்சு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு தான் இதை சிந்திக்கணும். யோசேப்பின் குமாரனை ஏற்றுக்கணுங்க, தாவீதின் குமாரனை சுலபமாய் ஏற்றுக்கொள்ளலாம், சுலபமாய் சந்திக்கலாம். யோசேப்பின் குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தாவீதின் குமாரனை சந்திப்பது கடினம். என்ன இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? யோசேப்பின் குமாரன் அடிமையா, ஏழை உருவத்துல, மனுகுலத்துல, ஈனலோகத்தில் ஈன பாவிகளை மீட்க மாம்சத்துல வெளிப்பட்டார் யோசேப்பின் குமாரன். ஆனா தாவீதின் குமாரன் அப்படி அல்ல. அவர் என்ன, ராஜாதி ராஜாவாய் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஆளுகிறவராய் வரப்போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் 2வது வரப்போகிற தாவீதின் குமாரனை வரவேற்கிற கிறிஸ்துமஸ் ஆயிருக்கட்டும். சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய வேண்டும். சமாதான குலைச்சலுக்கு காரணமானதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பற்றி கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் மாறட்டும். தாவீதின் சிங்காசனத்தை அவர் நமக்கு கொடுக்கட்டும். அவருடைய சமாதானத்தின் எல்லை கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்கும் தெற்குக்கும் எல்லா திசைகளிலும் பரவட்டும். பிதாவுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ, மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். பார்ட் பி, இத பிதா பார்த்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் சகல நாவுகளும் அறிக்கை பண்ணும்படியாய், சகல முழங்காலும் முடங்கும்படியாய் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். நாம இப்ப எதிர்பார்க்கிறது அதுவாக இருக்க வேண்டும். தாவீதின் குமாரனை வரவேற்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிங் from the clan of David
தாவீதின் குடும்பத்தில ஒரு ராஜா பிறக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜா நம்மை ஆளுகை செய்வார். அதைத்தான் ஞானிகள் கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பாணிந்து. வான சாஸ்திரிகளுக்கு தருது. அவங்க கிறிஸ்டின்ஸ் இல்ல, அவங்க அப்படியெல்லாம் இல்ல. அவங்க யாரு? நட்சத்திரங்களை ஸ்டடி பண்றவங்க, வான சாஸ்திரிகள். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு, யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருக்காரு? தாவீதின் ஊர்ல பெத்லகேம்ல பிறந்தார். கிட்டத்தட்ட 18 மாசம் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதின் குமாரனை சந்திக்க நாம் ஆயத்தமா? ஒரு குருடன் இருந்தான், பர்த்திமேயு. ஒரு குருடன் பர்த்திமேயு. அந்த வழியா இயேசுநாதர் போறாரு. ஜனங்க நிறைய பேர் நடமாடுற சத்தம் கேக்குது. உன் பக்கத்துல கேக்குறான், என்ன நடக்குது? நிறைய ஜனங்க நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதுவா, நசரேனாகிய இயேசு இந்த வழியாய் போகிறார், நசரேனாகிய இயேசு இந்த வழியாய் போகிறார் அப்படின்னு உடனே அவரு ரொம்ப பிஸியா பேசின்னு போறார். இயேசுநாதர் பிஸியா பேசின்னு போறார். இவன் அவருடைய கவனத்தை திசை திருப்ப சத்தம் போட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, நிறுத்து. ஆண்டவர் என்ன பண்ணார்? தாவீதின் குமாரனேன்னு சொன்னதும், யாரா இவன் நம்மளுடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுறானே அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. அங்க கண்ணு தெரியாத ஒருத்தன் நின்னுக்கிறான். கண்ணுக்கு உங்களுக்கு தெரியல அவர் தாவீதின் குமாரன்ட்டு, கண்ணு தெரியாதவனுக்கு தான் தெரியுது. இந்த பேதுரு கூட வேண்டாம், ஒரு நாள் கூட தாவீதின் குமாரனேன்னு அவரை கூப்பிடல. நமக்குள்ள இயேசுநாதர் எவ்வளவு நாளா தெரியும்? எவ்வளவு நாள்? 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் தெரியும். ஆனா அவரை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடல. அதனால தான் இன்னும் தடவின்னு நந்தன்கிறோம். கூப்பிட வேண்டிய விதத்துல கூப்பிட்டுட்டியானா, அவன் செஞ்ச சில செயல் அதை மட்டும் சொல்லி நிறைய செய்ய வானாரு. ஜனக்கூட்டம், அவனுக்கு சத்தம் மட்டும் கேக்குது, கண்ணுல ஒண்ணும் தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் கோல் ஊனின் நடக்கும் இல்ல, அதை போட்டான். அவன் கையில பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு அலுமினிய பாத்திரம் இருக்குல்ல, அதை போட்டான். அந்த பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை கட்டி போட்டான். சத்தம் எந்த திசையில இருந்து வந்துச்சோ அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஏசுநாதர் கிட்ட போன உடனே, என்னப்பா வேணும் உனக்கு? என்னத்தை கேட்க போறேன், எனக்கு என்ன இல்லை, பார்வை இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுகப்படுத்திட்டார். யாரு? தாவீதின் குமாரன். யார் சொல்லுங்க? இவ்வளவு நாள் ஜீசஸ். ஆமா, அவருக்கு நிறைய பேரை சொல்லி கூப்பிடலாம். அன்னைக்கு தாவீதின் குமாரனை அழையுங்கள், அவர் ராஜாதி ராஜாவா உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். உங்க வீட்டுல ஒரு சிங்காசனத்தை அமைத்து அதுல அவரை உட்கார வைங்க. உன் குடும்பத்தின் எல்லை எங்கும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் காணப்படும். அதுதான் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிறிஸ்துமஸ் செய்தி. தாவீதின் குமாரன் வந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சகோதரர்களில் ஒருவர் கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரதர்ஸ்ல ஒருத்தர்